சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அதிமுக விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் புறக்கணித்ததை குறித்து நிறைய பேசிட்டீங்க. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன லாபம் நினைக்கிறேன்? டெபாசிட் இழந்து போனா தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு குரல் பயங்கரமா ஒலிக்கும். அதுல இருந்து அவர் தப்பிக்கிட்டார். இன்னொன்னு, அவர் வன்னியர்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் ட்ரீட் பண்ண முடியாதுன்னு இப்போ அவர் புரிஞ்சிருப்பார். வன்னியர் ஒரு பவர்ஃபுல் பிளாக். 2 ஜாதி கட்சின்னு அவரை அண்ணாமலை சொல்றாருன்னா, அவர் கூட நின்னது கொங்கு வேளாளர்களும் வன்னியர்களும் தான். அதுல கொங்கு வேளாளர்களில் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சியில எல்லாம் இவரை தாண்டி போயிட்டாரு. மற்ற இடங்கள்ல உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் இவருக்கு ஸ்ட்ராங்கா நின்னது வன்னியர்கள் தான். தருமபுரி 23% ஓட்டு, அது போலரைசேஷன்ல 23 கிடைச்சது. கன்னியாகுமரியில் போலரைசேஷன்ல நாம் தமிழரும் கீழே போயிட்டாரு, 4% போயிட்டாரு. இங்க 23 கிடைச்சதுன்னா வன்னியர் காப்பாத்திருக்காப்புல. சேலத்துல நல்ல ஓட்டு, எடப்பாடியில 50,000 ஓட்டு. கழிஞ்ச முறை பாமக கூட சேர்ந்து நின்று 8,000 ஓட்டு கீழே போனவர் இந்த இடம் 50,000 ஓட்டு மேல போயிருக்கிறாரு. 2 அடுத்து பானை எதிர்ப்புல, விசிகா எதிர்ப்புல சிதம்பரம், விழுப்புரம் நல்ல ஓட்டு. அடுத்து வீரமணி இங்க காலி பண்ணி விட்டுட்டாரு. எங்க வெள்ளூர்ல நாங்க தான் முடிவு பண்றோம், நாங்க தான் இது பண்றோம். எடப்பாடி ஒரு ஃபிகர் கட்டு தான். நாங்க இங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டோம், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம், கதிர் ஆனந்த ஜெயிக்க வைப்போம், முதலியார் வரக்கூடாது, வன்னியர் வரட்டுன்னு அங்க வீரமணி அங்க அவருக்கு அரசியல்ல தெளிவா பண்ணிட்டாரு. எடப்பாடி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்ஸ் a thing, that's a reality. எடப்பாடியால வீரமணியோட இந்த கட்சி துரோக நடவடிக்கைகளை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான். அடுத்து மற்ற இடங்கள்ல கணேஷ்குமார் தொகுதியில கொஞ்சம் 50-50 இருந்தது, பாலு தொகுதியில 50-50 இருந்தது. ஆக வன்னியர்கள் இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தும் இதுல களத்துக்குள்ள நிற்க முடியாம பாமக வந்து இதுல ரைஸ் ஆயிருமோ, அதை தடுக்க முடியாதவங்கிற அச்சத்துல அவரு விலகி போயிட்டாரு. இந்த இடத்துல பாமக தான் வன்னியருக்குங்கிற அந்த இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இவருக்கு இந்த அளவுக்கு வன்னியர் வாக்கு கிடைச்சும் அதை கன்சால்டேட் பண்ண முடியாத நிலைமைய இது சி.வி. சண்முகம் ஏற்படுத்திட்டார். சி.வி. சண்முகம் அந்த இடத்துக்குள்ள 2 வன்னியர் நின்று பிரச்சனை பண்ணி வன்னியர் கன்சால்டேஷனும் வன்னியர் இதுவும் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு ராமதாஸே லீடரா இருக்கட்டு கம்யூனிட்டிக்குங்கிறதுல சி.வி. சண்முகம் ராமதாஸ் பலமா இருக்கிறது தான் தனக்கு பலம்னு எடப்பாடி கிட்ட நிற்க முடியாதுன்னே சொல்லிட்டாருங்கிற தகவல்கள் வருது. சி.வி. சண்முகம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நிற்க முடியாதுன்னே சொல்லிட்டாருன்னு தகவல்கள் வருது. நமக்கு அதிமுக நிற்கலைங்கிறதா நமக்கு ஸ்டேட்மெண்ட். பட் இந்த இன்சைடு தகவல் வந்து வன்னியர் சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்ட கண்ணன் சத்திரியர் போன்றவங்க. கண்ணன் சத்திரியர் ரொம்ப முக்கியமான ஒரு தம்பி, பத்திரிகை வல்லத்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாமக செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது என்னுடைய துணை செய்தி தொடர்பாளர் இருப்பார், எப்பவுமே என் கூட தான் இருப்பார். கொஞ்சம் போர்க்குணம் உள்ளவர், சமுதாய நலம் உள்ளவர், டக்குன்னு கோவப்படுவார், என்கிட்ட நிறைய கோவப்படுவார். என்றாலும் அவருக்கு கேரக்டர் தெரியும், அதனால நான் கோவப்பட்டாலும் அவர்கிட்ட பாசமாக தான் இருப்பேன். பட் வன்னியர் சமூகத்தின் நலனில் அக்கறையில் அவர் தான் இந்த வேலையை பண்ணிட்டாருங்கிற மாதிரி தகவல்கள் நமக்கு சரிய வருது. ஸோ சி.வி. சண்முகம் வர்சஸ் ராமதாஸ்ன்னு வரக்கூடாது, ராமதாஸே அந்த களத்துக்குள்ள நின்று சாதிக்கட்டுங்கிறதுல அவங்கெல்லாம் வேலை பார்த்ததுல எடப்பாடியால கையறு நிலையில ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்றாங்க. இது பிஹைண்ட் த சீன் மேட்டர்ஸ். ஹோபார் ட்ரூ வாட் இஸ் த ரியாலிட்டி நமக்கு தெரியாது. வெளிப்படையா அரசியல் ரீதியா பார்த்தா எடப்பாடி நிற்காதது அச்சத்துல நிற்கல. இது நின்று தோத்தா உடனே ஓபிஎஸ் வந்து வருவாரு, குச்சினா உடைக்கலாம், கட்டுனா உடைக்க முடியாதுன்னு வருவாரு. ஓபிஎஸ் உடனே வருவாரு. அப்போ ஒற்றுமன்னு கே.சி. பழனிசாமி பேசுவாரு. தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமைக்கு வா, கட்சியை இப்படி கேவலப்படுத்தாதீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியை கேவலப்படுத்தாதீங்கன்னு உடனே குரல்கள் எழும். அப்போ கண்டஸ்ட் பண்ணாம இருந்துட்டா தோல்வின்னு யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்போ இல்ல இதுல 2 விஷயம் நீங்க தெரியும். இது வந்து முழுக்க இபிஎஸ் முடிவா இல்ல சி.வி. சண்முகம் முடிவா? எனக்கு கிடைச்ச தகவல் மனச்சாட்சி படி சொல்லணும்னா சி.வி. சண்முகம் முடிவு. எடப்பாடி போட்டியிட எடப்பாடி விரும்பினாரு. வன்னியர்கள் தங்கள் அரசியலை நிலைநாட்டிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா,
வன்னியர்கள்ட்ட வந்து பவர் போட்டிஸ் பண்ணுவாங்க. பவர் இருக்கு அவங்கள்ட்ட. நாடார் முட்டாள்தனமா பண்ணுவான். ஆசை தம்பி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிப்பாவையும் மறந்துட்டாருனாப்புல. நெல்லை நெடுமாறன் அப்படிதான் பண்ணாப்புல. ஆலடியார்னா எங்க ஒரு ரத்தன்ராஜி இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரூடண்டா இல்லாம இதா பண்ணுவாப்புல. வன்னியர் பவர் பொலிட்டிக்ஸை பக்காவா பண்ணுவாப்புல. அந்த பவர் பொலிட்டிக்ஸை பக்காவா பண்ணக்கூடிய அளவுக்கு சிபி சண்முகத்துக்கு பலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. ஸோ அந்த இடத்துக்குள்ள வடக்க இந்த இதை தான் இந்த பொலிட்டிக்ஸை இவங்க தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அது வடக்க வன்னியர் கட்சி ஆயிட்டு 4 பேர் தான் வடக்குங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். அதே வேளையில அவங்களுக்கும் வன்னியர் பேக்கிங் இருக்குங்கிறத நம்ம தெளிவா பதிவு பண்ணோம். இதெல்லாம் காமராஜ் புரிஞ்சுக்கிட்டு தான் இதை தன்னோட அரசியல காமராஜ் ரொம்ப நேர்த்தியா பண்ணாரு. ஓகே, இன்னைக்குள்ள சூழ்நிலையில எண்ணிக்கை இருக்குது. படையாட்சியை வந்து சென்னை ராஜ்தானில காமராஜுக்கு மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு வர முடியாத அளவுக்கு படையாட்சியும் நாயக்கரும் 19 6 25 சீட்டு கிட்ட ராமசாமி படையாச்சும் மாணிக்கவேல் நாயக்கரும் நிரூபிச்சு காட்டினாங்க வன்னியர் சக்தியை. ஸோ அவங்க சக்திங்கிறது அவங்களுக்குள்ள தேக்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்த வச்சு அவங்க எடப்பாடி கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. பவர் பாலிட்டிக்ஸ்ல சிவி சண்முகத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தோத்துருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கூட ஃபைட் பண்ற அளவுக்கு சிவி சண்முகத்துக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கா கட்சியில? இப்ப நீங்க ஜெயலலிதா கிட்டன்னா அது இருக்காது. சிவி சண்முகம் நிற்க முடியாதுன்ட்டாரு. அதனால எடப்பாடியால நிற்க முடியலன்னு தான் எனக்கு தகவல்கள் வருது. ஒருவேளை தேர்தலில் அதிமுக போட்டிட்டு இருந்தா அங்கேயே சிவி சண்முகமா எடப்பாடி அப்படின்ற ஒரு ஃபைட் வந்திருக்கும். போஸ்டர் எல்லாம் அப்படி இப்போ கண்டிப்பா நான் பதிவு பண்ணியிருந்தேன். சிவி சண்முகத்தை மையமா வச்சுதான் வாக்கு கேட்க முடியும், எடப்பாடி பழனிசாமியை மையமா வச்சு வாக்கு கேட்க முடியாது. அந்த ஓட்டு தனக்குள்ள ஓட்டுன்னு சொல்லுவாரு. அதான் நான் சொல்லுவேன், 10 தலை பழனிசாமின்னு சொல்லுவேன். தளவாய் சுந்தரத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் தலை தான். கடம்பூர் ராஜில இருந்து தளவாய் சுந்தரத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் தலை தான். தங்கமணில இருந்து வேலுமணில இருந்து சிவி சண்முகத்துல இருந்து KP முனிசாமியில இருந்து எல்லாருமே தலை தான். அப்போ இங்க சிவி சண்முகம் தான் எங்க தலை. அப்போ அவரை மீறி இங்க எப்படி நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அரசியல் பண்ணிட முடியும்? இல்ல, எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே அல்டிமேட் கிரெடிட்னா அவர் தான் நம்பர் 1. அவர் தான் நம்பர் 1. அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல் சண்முகம் பண்ணாலுமே அது கிரெடிட் எடப்பாடிக்கு தான். அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலா தானே இருக்கிறாரு. அப்ப சிவி சண்முகம் அதுல வன்னியர் பொலிட்டிக்ஸை பக்காவா பண்றதுக்கு ராமதாஸோட மோதி தோத்துட்டா சிவி சண்முகம் தான் அடி. சிவி சண்முகம் ஜெயித்துட்டா யார் விழுந்தாலும் ஒருத்தர் விழுந்தாருன்னு எடப்பாடி சந்தோஷமா இருப்பாரு. இங்க விழுந்தவங்களுக்கு நஷ்டம் இல்ல. அதனால ராமதாஸே அதுல நின்றுட்டு போட்டுன்னு போட்டி இல்லாம ராமதாஸ சிவி சண்முகம் விட்டுட்டாரு. கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் போட்டி போடணும்னு விரும்பினாங்க. நேற்று கூட்டம்லாம் நடந்தது. எனக்கு அதுல பெரிய டீட்டெயில்ஸ் வரல. இந்த தகவல் எனக்கு கிடைச்சது, நான் சொல்லிட்டேன். அதனாலதான் எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் ரவீந்திரன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதையும் சொல்லிதான் நான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு ஹிஸ் கான்சியஸ் வில் நோ இட். நம்ம சொல்றது உண்மைன்னா ஆமா உண்மைதான், வேல்யூடு தகவல் வந்து ரவீந்திர துரைசாமியும் போயிட்டுங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்ப அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி எப்படி ஷேர் ஆகும்? அதிமுக வாக்கு வங்கிலாம் ஒண்ணும் இல்லை. அதிமுக வாக்கு வங்கி எல்லாம் அப்படி சார். எங்க கன்னியாகுமரியில 4% தான் ஓட்டு கிடைச்சிருக்கு பசலியானுக்கு, நம்ம நண்பருக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது 18% கிடைச்சது. ரெட்டலைக்கு வாக்கு வங்கி, ரெட்டலைக்கு வாக்கு வங்கி தான் 4வது இடத்துக்கு போயிட்டா உழவங்கோட்டில். ஜெயலலிதா இருந்தா ஒரு 18% கிடைக்குமே, 4வதா போகுது சார். இதெல்லாம் அதிமுகவுக்கு வலுவான பகுதி சார். அப்படியெல்லாம் பார்க்காண்டா. எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து எடப்பாடியில 2019 8000 ஓட்டு உதவி சீனோட குறைவு, இப்போ 50000 ஓட்டு உதவி சீனோட அதிகம். அப்ப எடப்பாடியில் உள்ள வன்னியர்கள் என்ன பாக்குறாங்க? 10.5 கொடுத்தாருன்னு பாக்காங்க. அது 10.5க்கான வாக்கு வங்கி தான். உண்மை காஸ்ட் ஓட்டு தான் அங்க இருக்கு, ஏடிஎம்கே ஓட்டுன்னு இல்ல. நீங்க சொல்றது காஸ்ட் ஓட்டு தான் அங்க பெருசா டாமினேட் பண்ணிருக்கீங்க. உழவங்கோட்டில் 4வது போச்சு. நீங்க நாடார்களுக்கு விரோத அரசியல் பண்றீங்க. நாடாரும் ஐயரும் என்ன செய்திட முடியும்னு ஆணவமா பேசுறீங்க. ஜெயலலிதா கல்லறுக்கக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொன்னாங்க. அப்போ ஆமான்னு இருந்துட்டு இப்போ அதை சொல்லதுக்கு உங்களுக்கு கசக்குது, கொமட்டுது. நாடார்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லை, நாடார்களுக்கு ராஜ்யசபா பதவி இல்லை, நாடார்களுக்கு மந்திரி பதவி இல்லை. அப்போ நாடார்களுக்கு அதிகாரம் வராத இதுக்கு வந்து நாடார் வந்து தேவருக்கு எதிராக ஓசியில உங்களுக்கு ஓட்டு போடணுமா? எப்படி அவன் போடுவான்? அதான் உழவங்கோட்டில் 4வது தள்ளி டெபாசிட் போச்சு. கன்னியாகுமரியில் 4% போயிட்டீங்க. திருநெல்வேலியில 8%, தூத்துக்குடியில விளாத்திக்குளம் ஒட்டப்படாத கோயில்பட்டியில
பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து தேமுதிக சார்பா விஜயகாந்த் சிம்பதியில வந்த ஓட்டுல 15% ஓட்டு கிடைச்சது. அங்கேயும் ஸ்ட்ராங் நாடார் ஏரியாவில் ரொம்ப கீழே. இதை நான் இன்னைக்கு ரெட்ராஸ்பெக்டிவா சொல்லல, தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். மனச்சாட்சி உள்ள தமிழர்களே, அரசியல் தலைவர்களே, ஊடக நண்பர்களே, அரசியல் விமர்சகர்களே, தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், தேவருக்கு எதிர்ப்புன்னு நாடார் ஓட்டை ஓசியில வாங்க முடியாது, விட மாட்டோம், களத்துல இருந்து எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுப்போம், மிதுன் பழனிசாமி ஐயர நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு என்ன செய்வோங்கிறத காட்டுவோங்கிறத நம்ம அப்பவே சொன்னோம். அது சொல்லபடியே நடந்திருக்குது. ஸோ இங்க ஜாதி தான் டாமினண்டா நிற்குது. அதுல யங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க. நான் உடைச்சு பேசுறாங்க, பட் இதுதாங்க உண்மை. ஏன்னா ஜெயலலிதா பீரியட்ல வந்து நான் இதை சொல்ல விரும்பல. யூனிஃபார்மா இருந்தது இல்ல ஜெயலலிதா பீரியட்ல. ஜெயலலிதா பீரியட்ல எந்த தொகுதியில ஜெயலலிதா டெபாசிட் இழந்தாங்க? எந்த தொகுதியில ஜெயலலிதா டெபாசிட் இழந்தாங்க? தோத்தாங்க. 2004 கூட ஒரு சீட்டும் வரல, 40 சீட்டும் அடிச்சாங்க. ஆனா ஜெயலலிதா எங்க டெபாசிட் இழந்தாங்க? டெபாசிட் காப்பாற்றப்பட்டது இல்லையா? இப்போ உங்களுக்கு வட தமிழகத்துல வெள்ளூர்ல டெபாசிட் இல்லையே. பிரேமலதா அம்மையார் கூட்டணிக்கு வரலன்னா இன்னும் நிறைய தொகுதியில டெபாசிட் இழந்து போயிருப்பீங்க. விஜயகாந்த் சிம்பதியில ஓட்டு எடுத்திருக்கீங்க, அது ஏன் கணக்கு 6% வாக்கு. பிரேமலதா அம்மையார் நம்ம அந்த மைக்ரோ டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை பிரேமலதா அம்மையார்ட்ட கொடுத்துட்டு வந்தோம். நாங்க எங்க டீமோட போய் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க தேமுதிக, 2009 செல்வாக்குல நீங்க வந்துட்டீங்க, எங்களோட அசஸ்மெண்ட் படி 6% ஓட்டு தேமுதிக ஓட்டு தான், கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கு தான். இன்னைக்கு கூட பத்திரிகையாளர்கள் அண்ணா எம்ஜிஆர் சமாதி எல்லா கூட்டு சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு டெய்லி எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க. அது ஒரு ஒரு நல்ல ஒரு மோனோமெண்டல், ஒரு மற்றபடியும் ஒரு கலைத்திறனோட அமைக்கப்பட்ட இடம். அங்க எவ்வளவு பேர் வரான்னு பாருங்க. விஜயகாந்துக்கு மண்டபத்துக்கு எவ்வளவு வரான்னு பாருங்க. விஜயகாந்த் மண்டபத்துக்கு அதிக ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயகாந்த் சிம்பதியில தான் இந்த ஓட்டு வந்திருக்கு. என் கணக்கு 6% ஓட்டு விஜயகாந்த் சிம்பதியில வந்திருக்கு. இது பத்திரிகையாளர்களே செக் பண்ணிக்கலாம். விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சிம்பதி இருக்குது. இத்தனைக்கும் அவர் சிஎம்மா இருந்தவர் இல்லை, எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தார். ஸோ அந்த ஓட்டுல தான் இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து 15% போக வேண்டிய ஒரு 17% ஓட்டுல நிற்கிறாரு. டேட்டா படி 20.4, ஆனா ரியாலிட்டியில அவருக்கு ஓட்டு 17% தான். தேமுதிக அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது அவருக்கு வந்து இன்னைக்கு 20.4 எடுத்துட்டோம், 1% இரட்டை தலைமையா இருந்ததோட அதிகம் எடுத்துட்டோம்னு சொல்ல வைக்குது. உண்மை, அதை நம்ம ஒத்துக்கிறோம், அது அவர் ஒத்துக்கிறோம். அந்த கிளைம் அவர் வைக்கிறது நியாயம்தான், சரிதான். அதை நம்ம கண்ணை மூடிட்டு எதையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அவர் உழைப்புல வந்தது, அவர் பிரச்சாரத்துல வந்ததுன்னு அவர் சொல்றாரு. தனிச்சு நின்னதா அவர் சொன்னாரு. தனிச்சு நிக்கலங்க, பிரேமலதா அம்மையார் கூட்டணியில தான் நின்னீங்கன்னு சொன்னோம். நாளைக்கு நீங்க இந்த புதிய தமிழகம் தேமுதிக கூட்டணியை கூட காப்பாற்ற முடியுமாங்கிறது கேள்விக்குறி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட சி.வி. சண்முகம் நிக்கலன்னு சொன்னதும் நிக்கலன்னு ஒரு உள்கட்சி இதிலே நீங்க முடிவை அறிவிச்சது மாதிரி தெரியுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். சி.வி. சண்முகம் எடப்பாடிங்கிறது உள்கட்சி விவகாரம். அது நமக்கு தெள்ள தெளிவா வர தகவலின் அடிப்படையில் சொல்றோம். அதுல உண்மை நிலைமை என்னங்கிறதுல இருக்கலாம்ங்கிறது நம்ம நம்பிக்கை. களத்தை விட்டு ஓடுனது பெரிய மைனஸ். ஏன் ஓடுனீங்கன்னா 35% வாக்கு உங்களுக்கு. அது பானை சின்னத்தை எடுத்தது. உதயசூரியம்னா அது 25,000. பாமக எழும்பி வரும்போது அது 17,000. சீமானுக்கு பிரச்சார வலிமை இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அதுவும் கொஞ்சம் குறைக்கும். அப்போ டெபாசிட் இழந்து போயிடுவாரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ரெட்டையில. அப்போ டெபாசிட் இழப்பை தவிர்க்கிறதுக்கு தான் நீங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்கிறதான் நம்மளோட பார்வையா இருக்குது. டெபாசிட் இழக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு உதயசூரியன், ராமதாஸுக்கு வன்னியர் எழுச்சி, சீமானுக்கு பிரச்சார வலிமை, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதது. இதை வந்து டெபாசிட் இழப்பை உறுதியா ஏற்படுத்தி கொடுத்துடுறோம். ஸோ டெபாசிட் இழப்பை தவிர்க்கிறதுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். சி.வி. சண்முகம் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இப்ப அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் தற்போது அறிவித்திருக்கிறது, நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். தேமுதிக அதிமுக கூட்டணியை விரும்புறாங்க. அவங்க அதை தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல தேமுதிகவை கன்சல்ட் பண்ணிட்டு செய்யிருக்கணும். அது டேக்கன் ஃபார் கிராண்டடா தேமுதிகவை கருதுறாங்க. இது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இது இவ்வளவு ஆரம்பிச்சிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிக வந்து என்டிஏல இருந்திருப்பாங்கன்னா சீட் கன்வெர்ட் ஆயிருக்கும்.
இல்ல அவங்க இப்போ அதிமுக சொல்றது தானே வழிமொழிகிறாங்க. நாங்க போயிட்டு இப்போ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லு. கண்டிப்பா அது எடப்பாடிக்கு பிளஸ்ன்னு தான் நான் சொல்றேன். நான் கரெக்டா தான் பேசுவேன். கன்சல்ட் பண்ணாமலே அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு தேமுதிக அவங்க இதை என்டால்ஸ் பண்றது எடப்பாடிக்கு பிளஸ்ன்னு தான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? நான் கண்ணை மூடிட்டு தேமுதிக எடப்பாடிக்கு எதிராக போறாங்கன்னு பேசக்கூடியவன் இல்ல. இவர் கன்சல்ட் பண்ணாமலே அவர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பண்ண பிறகு அடுத்த நாள் ஏடிஎம்கே லைனை தேமுதிக ட்ரோ பண்றாங்கன்னா அவங்க ஏடிஎம் கூட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு விரும்புறாங்க. அப்கோர்ஸ் ராஜ்யசபாவா இருக்கலாம். இப்ப வன்னியர்கள் ஓட்டு அங்க அதிகம். பெரும்பாலான வன்னியர்கள் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரும்பான்மை வன்னியர்கள் போட்டாங்கன்னு நம்ம சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயும் 6% மேல வாக்கு எடுக்கல தனியா. அப்போ வன்னியரோட பாப்புலேஷன் 6% தமிழ்நாட்டுல 14% வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் பழைய பொலிவோட வந்துடும். அது சண்முகம் அதை ஃபைட் பண்ணாருன்னா சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல சிக்கலாகாம பாட்டாளி மக்கள் கட்சி எழும்பி வந்துடும். நின்றுட்டு கட்சி அதைத்தான் நான் சொல்றேன். தமாக 1/2% குறைஞ்சிட்டு, தேமுதிக % குறைஞ்சிடுச்சு, மதிமுக % குறைஞ்சிடுச்சு. இவர் பலத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறாருங்கிறத நம்ம சொன்னோம். 4.3 எடுத்திருக்கிறாரு. ஒரு 5% வாக்குக்கு பலமான தலைவர் வட தமிழகத்துல. அந்த இமேஜ் வந்துடும். இப்ப இடையில எடப்பாடி ஏறுறாரு, 10.5 கொடுத்தனால ராமதாஸை பலகீனப்படுத்துறாரு. நானே பேசியிருப்பேன். ஆனா நான் ஒண்ணு தெளிவா சொன்னேன். கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டை எடப்பாடிகிட்ட கொடுத்துறாதீங்கன்னு வன்னியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராமதாஸ் படத்தை போட்டு அதை கட் பண்ணி இப்போ பண்றாங்க. பட் அதுல எனக்கும் ராமதாஸுக்குள்ள முரண்பாடுகளை நான் சொன்னேன். நான் அது காம்ப்ரமைஸுங்கிற எல்லாம் ஒண்ணும் இல்லை. நியாயத்தை நம்ம பேசுறோம். நம்ம தான் அவரை 98ல் கலைஞர் வந்து வீழ்த்தும் போது அவரை வெற்றி பெற செய்தோம். எண்டு ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ்ன்னு அந்த அணியை உருவாக்கி 4 சீட்டை 5 சீட்டாட்டு ஆக்கி கொடுத்தோம். அதே மாதிரி 2009ல் விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தா 40 சீட்டும் அடி வாங்கிறோன்னு அவரை ஜெயலலிதா கூட்டணியில கட்டி 0 சீட் ஆக்கி விட்டோம். ரெண்டுமே உண்மை, அவருக்கே தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல நாம மாறுபட்ட கருத்துண்டுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வன்னியர் சமூகம் வந்து ராமதாஸ் பின்னாடி நின்னாதான் வன்னியர்களுக்கு லாபம். மோடி கூட நிற்கிறாரு ராமதாஸ். மோடி கூட நிற்கிறவரும் நம்ம விட்டு கொடுத்து பேச முடியாது. அதுவும் ஒரு காரணம். ஸோ வன்னியர்களுக்கு அதுதான் லாபம்னு சொன்னோம். இங்க பாமக தான் போட்டியிடும் நான் சொன்னேன். பாஜகவில் போட்டியிடலான்னு பலரும் விரும்பினாங்க. இல்லை பாமக போட்டிட்டு அந்த என்டிஏ இன்டாக்டா இருக்கா தான் நல்லதுன்னு சொன்னேன். காரணம், இன்டாக்டான என்டிஏ வந்து 18%, இவங்க வந்து 23%, 5% தான் வித்தியாசம். 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் 5% தான் வித்தியாசம். 2 வரும் இன்டாக்டா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு 2வது இடத்துக்கு என்டிஏ வரலாம், எடப்பாடி பழனிசாமி 3வது போகலாம். அது அந்த மாதிரி தான் 2000 ஒரு இடமாற்றங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் பலப்படுறது, என்டிஏ பலப்படுது. ஸோ அந்த வகையில ராமதாஸ் நாளைக்கு என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டுக்கு அக்செப்ட் பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன். அதற்கான அரசியல் கிவ் அண்ட் டேக் பாலிசியில மற்றவங்களும் பாஜக டெல்லி தலைமையும் போகும்னு நினைக்கிறேன். அதுவரை ராமதாஸ் பலப்படுறது என்டிஏக்கு நல்லது. என்டிஏவுக்கு நல்லது. இப்போ என்டிஏ கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்னா அண்ணாமலை அக்செப்ட் பண்ணுவாரா? அன்புமணியை விட்டு கொடுத்துருவாரா? அதெல்லாம் நாளைக்கு வரக்கூடிய விஷயம். அன்புமணி, அண்ணாமலை இதுல வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துட்டாரு. 23 சீட்டு பாஜக தான் நின்றுச்சு, 10 சீட்டு அன்புமணி நின்னாரு, ஏத்துக்கிட்டாங்க. நான் அன்புமணியை குறைச்சி மதிப்பிடலை. என்ன புரோக்கர்னு சொன்னது தவறான செயல். அது அவர் சொன்னது தவறு. அவருக்கு லெஸ் இன்ஃபார்ம்டா இருக்கிறார். வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், மருத்துவர், மங்களா, தொட்டிய நாயக்கர், குறும்ப கவுண்டர், முக்குவர், பரதவர், பரதராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், இவங்கெல்லாம் 10% தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த பரவலா இருக்காங்கன்னால அந்த ஜாதிக்கு இல்லைன்னு அன்புமணி சொன்னது பச்சை புழுகு, சம்காலத்தில் வடிகட்டிய புழுகு. நம்ம ஜாதிவாரி கணக்கெடுத்து பார்த்துருவோம், அல்லது அம்பாஸ் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருவோம், உண்மை தெரிஞ்சு போகும். அதுல அவர் என்ன புரோக்கர்னு பேசினதும் இந்த இதுக்கு பேசினதெல்லாம் வந்து அவர் தவறு தான். அதுக்காக வன்னியர்கள் ராமதாஸ் கூட நிற்குங்கிறது தான் ஒரு அந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நம்ம பேசுறோம். இந்த இடத்துக்குள்ள அன்புமணியோட முடிவு வந்து வர நாட்கள்ல பொறுத்திருந்து பாருங்க. 23 சீட்டு தாமரை நிற்கும் போது 10 சீட்டு தான் மாம்பழம் நின்றுன்னு சொல்லும் போது அவங்க தாமரைக்கு சபார்டினேட்டாட்டும் வந்துட்டாங்க. பட் அரசியல்ல கூடுதல் குறைகள் இருக்கும், பலதுகள் இருக்கும். அதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் இது நடக்கும் போது அன்புமணியும் அண்ணாமலைய பாஜக சிஎம் கேண்டிடேட்டை
அன்புமணியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி.